தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சமீப காலமாக வந்து மிக குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படங்கள் வந்து ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து நல்ல வசூலையும் வந்து பெற்றுட்டு வருது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட்டு, லவ் டுடே, லப்பர் பந்து, தற்போது வெளியான தாய் கழுவி இது போன்ற படங்கள் எல்லாமே வந்து ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. வசூலையும் வந்து வாரி குவித்துட்டு வருது. தயாரிப்பாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் திரையரங்கு உரிமையாளர்களுக்குமே வந்து நல்ல லாபத்தை ஈட்டி தந்து வந்துட்டுருக்கு. அந்த வகையில் கருணாஸுடைய மகனான கென் கருணாஸ் அவர்கள் வந்து இயக்கி, அவரே நடித்து, அவரே வந்து பாடியிருக்காரு. அவரே லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. படத்தை மட்டும்தான் வந்து அவர் தயாரிக்கல, வேறொரு தயாரித்திருக்கார். அது போக வந்து அனைத்து வேலைகள்லையுமே வந்து அவர் இறங்கியிருக்காருன்னு வந்து சொல்லலாம். இந்த திரைப்படம் வந்து 19ஆம் தேதி உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் வந்து வெளியானது. தற்பொழுது வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ரசிகர்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. எந்த காலகட்டத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சப்ஜெக்ட்டில் எடுக்கப்பட்ட படமாகட்டும், காலேஜ் சப்ஜெக்ட்டில் எடுக்கப்பட்ட படமாகட்டும், இது எல்லாமே வந்து நல்ல வரவேற்படும், வெற்றி படமாகவும் அமையும். அந்த வகையில் இந்த திரைப்படம் வந்து தற்போது ரசிகர்களிடையே வந்து நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. இதனால் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட திரைப்படம்ன்றதுனால